ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் ஐஸ்வர்யா வந்துட்டு நம்ம கௌதமையும், அதாவது நம்ம சகுனி சித்ராவையும் படிங்கன்னு சொன்னேன்னு பேப்பானு முழிக்கிறாங்க. இது கூட படிக்க தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க கௌதம் சமாளிக்க முடியாமல் சமாளிக்கிறார். எப்படின்னு கேளுங்க. ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பாவான். அடப்பாவி, நீ இப்போ படிக்கிறத கேட்க முடியல, நான் வெளியே போகிறேன் பாப்பான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, உட்காந்து நல்லா படிக்கணும் சரிங்களா, எக்ஸாம் வருது அடுத்த மாதம், இப்போயே என் பிள்ளைக்கு ஷீட் வாங்கணும் அப்படின்றாங்க. சகுனி சித்ரா இதெல்லாம் பார்த்தோன்னே, ஐயோ உன் புள்ள பிறந்தோன்னே எனக்கு கண்டிப்பாக ஆயாவாக மாத்திராடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பயே நீ ஆயா மாதிரி தான் இருக்க, புள்ள பிறந்தோன்னே ஆயாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்த கட்டமாக நியூ கேரக்டர் கொண்டு வாங்க. அப்போ குட்டி குழந்தைங்க வர வேணாமா, என்ன எப்போ பாரு உங்கள் மூஞ்சி எப்படி பார்த்துட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆடியன்ஸோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி தாங்க இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாவை காணும்னு தேட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த வீட்டில் ஒரு அதாவது சம்பளமே வாங்காத ஒரு வேலைக்காரியாக இருக்கிறது நம்ம மகா மட்டும்தானே, அதனால மகாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேடினோடனே நாள் குறிக்கணுப்பா, நல்ல நாள் இருக்குப்பா, மகா எங்கப்பான்னு சொல்லி கேட்க மகா அப்போ தான் என்ட்ரி ஆகிறாங்க. உடனே ராஜலட்சுமி தான் சான்ஸ்னு சொல்லிட்டு காலையில் போனேன், எங்கடி ஊர் சுற்றிட்டு வரேன்னு கேள்வி கேட்க நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே காயத்ரிக்கு சகுனி சித்ராவுக்கும் வந்துச்சு பாருங்க கோவம். ரெண்டு பேரும் கண்ணா பின்னேன்னு பேச ஆரம்பிச்சாங்க. உடனே இதை பார்த்தோன்னே ராஜலட்சுமிக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. இதுக்கப்புறம் மகாவை யாராவது இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இப்போ கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டாங்க. என்னடா அது உலக அதிசயத்தில் ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர், அதாவது நம்ம ராஜலட்சுமியோட ஹஸ்பண்டே மயங்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. நீ மகாவை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை மகாவை நான் மட்டும் தான் திட்டுவேன் அப்படிங்கிறாங்க. நீ இன்னும் என்ன பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னமா சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்